வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி போகிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம அரிசி எடுத்துகிட்ருக்கோம். ஒரு படி அளவு எடுத்து எப்படி போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறட்டும். நம்ம பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா, வெங்காயம் எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு போடுறோம். பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு போட போகிறோம். பாருங்கள், பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போடலாம். அடுத்து லெமன் மசாலா போட்டாச்சு. அது உங்களுக்கு காட்டலைன்னா தயிர் பாருங்கள், தயிர் போடுறோம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனை போடுறோம். லைட்டாக கொதி வரும்போதே சிக்கனை போட்டுறணும். அடுத்து நம்ம ஊற வச்ச ரைஸை வடித்து வச்சுட்டு அடுத்த கொதி வந்தோடனே நம்ம ரைஸை போட்டுறணும். பாருங்கள், இப்போ ரைஸை போடலாம். இது நல்லா ட்ரையாக ஓரளவுக்கு நம்ம கிண்டணும். கிண்டாமல் விட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல தண்ணி ட்ரையாக ஆகிற அளவுக்கு கிண்டிட்டு நம்ம இலையை போட்டு தம் போட்டுடலாம். பாருங்கள், கிண்டாமல் விட்டோம்னா அடியில் உட்கார ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம தண்ணி வாட்டர் ட்ரையாக ஆகிற அளவுக்கு கிண்டணும். பாருங்கள், இப்போது இலையை போட்டு நம்ம தம் போட்டுடலாம். கொட்டாச்சி மூடி போட்டுக்கலாம். நம்ம இப்போது வந்து தம் எப்படி போட போகிறோம்னா கொட்டாச்சி வச்சு தான் போட போகிறோம். பாருங்கள் அது எப்படின்னு. நமக்கு வந்து எல்லாமே ஃபயர் அதிகமாக இருக்கணும். நெருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தம் வந்து ஆகும். இல்லைன்னா அரிசி வந்து வேகாமல் போயிடும். அதுக்கான அளவு நம்ம நெருப்பு போடணும். அந்த அளவு போட்டோம்னா தான் அந்த அரிசி நமக்கு வெந்த ஒரு சிக்கனும் நல்லா பாயில் ஆகும். இல்லைன்னா நமக்கு பிரியாணி வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ தம் போட்டாச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கணும். பாருங்கள், தம் வந்து இப்போ தம்மு நம்ம உடைக்கலாம். பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம அடுப்புக்கு வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணி தான் உடைக்கணும். அதனால் நம்ம சாமி கும்பிட்டு எடுக்கலாம். பாருங்கள், பாருங்கள் ஆயில் எல்லாமே கரெக்டாக போட்டோம்னா பிரியாணி கரெக்டாக வரும். ஆயில் அதிகம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், தம் உடைக்கும் போதே தெரியும் அந்த தண்ணி அளவு, ஆயில் அளவு எல்லாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அரிசி பாயிலாக இருக்கிறதும் நல்லாவே தெரியும். பாருங்கள் எப்படின்னு. நம்ம அந்த இலையில் எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு இலை ஃப்ளேவர் எப்போவுமே பிரியாணிக்கு இருக்கும். அதனால் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இலையில் போடுறது. பாருங்கள், நீங்களுமே வீட்டில் செஞ்சிங்கன்னா இலையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனியாக தெரியும் உங்களுக்கு. இப்போது நம்ம சிக்கன் பிரியாணி எடுத்தாச்சு.
எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற சாப்பாட்டை வந்து இலையில போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே தெரியும். இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து செஞ்ச பிரியாணியை இலையில போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம போட்ட சிக்கன் பிரியாணி தரமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.